1993 February 13 அப்போ ஒரு 2 வயசு குழந்தைய யாரோ கடத்தி கொடூரமாக டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைய கடத்தி டார்ச்சர் பண்ணவங்க 10 வயசு குழந்தைங்க அப்படிங்கிறது தான். February 12, 1993 ஜேம்ஸ் பல்ஜர் அவங்க அம்மாவோட இங்கிலாண்டில் பூட்லில் லொக்கேட் ஆகிருக்க ஸ்ட்ராண்ட் ஷாப்பிங் சென்டருக்கு போயிருக்கான். 3:30 மணிக்கு அவங்க அம்மா ஒரு புச்சர் ஷாப்பில் பில் போட்டுட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் பல்ஜர் அங்கேருந்து காண போயிடுறான். செக்யூரிட்டி கார்டால் பல்ஜரை கண்டுபிடிக்க முடியாததுனால அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்பாட்டுக்கு வர போலீஸ் காணப்போன இந்த சின்ன பையன் ஏதோ ஒரு கவுண்டருக்கு கீழேயோ இல்லை ஒரு கபோர்டுக்குள்ளேயோ இருக்கணும்னு கெஸ் பண்ணி அந்த ஷாப்பிங் சென்டருக்குள்ளேயே தேட ஆரம்பிக்கிறாங்க. 5:30 மணி வரைக்கும் பல்ஜர் கிடைக்காததுனால போலீஸ் பேட்ரோல் கார்ஸில் ஸ்பீக்கர் செட் பண்ணிவிட்டு பூட்டில் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பல்ஜரை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இன்னொரு செட் ஆஃப் போலீஸ் இந்த ஷாப்பிங் சென்டரில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சரியாக 3:39க்கு பல்ஜர் அந்த புச்சர் ஷாப்பை விட்டு வெளியில் போனதை பார்க்குறாங்க. 3:41க்கு பல்ஜர் 2 சின்ன பசங்களோட இருக்கிற மாதிரி அந்த ஃபுட்டேஜில் ரெக்கார்டாக இருக்குது. இந்த ஃபுட்டேஜ் ரொம்ப கிரைனியாக இருந்ததுனால அந்த பசங்க யாருன்னு போலீஸ்க்கு தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு அதில் ஒரு பையனோட கையை பிடிச்சிட்டு பல்ஜர் லீட்ஸ் அண்ட் லிவர்பூல் கேனலை நோக்கி போகிற மாதிரி அந்த ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதுதான் போலீஸ் சிசிடிவியில் பார்த்த கடைசி ஃபுட்டேஜ். இதுக்கப்புறம் அந்த லிவர்பூல் கேனல் ஃபுல்லாக போலீஸ் தேடுறாங்க. ஆல்சோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மக்கள்கிட்ட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலிமா ரிலீஸ் பண்ணி அவங்களோட உதவியை நாடுறாங்க. போலீஸ்க்கு கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அந்த 2 பசங்களுக்கும் கிட்டத்தட்ட 13 வயசு இருக்குன்னு கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதிலிருந்து அவங்க ஹைட்டை இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. February 14, 1993 லிவர்பூல் வால்டனோட ரயில்வே ட்ராக்கில் ஒரு குழந்தையோட பாடி கிடக்குதுன்னு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பாடி ஜேம்ஸ் பல்ஜரோட பாடி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் இது ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை பாடியில் ஏற்பட்டிருந்த காயத்தை வச்சு யாரோ இந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடத்துல ஜேம்ஸ் பல்ஜரை அந்த ஷாப்பிங் சென்டர்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போன அந்த 2 குழந்தைங்களை போலீஸ் இன்னும் தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜேம்ஸ் பல்ஜரோட மரணத்தை சுற்றி நிறைய அட்டென்ஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த சிட்டியில் உள்ள பீப்புள் இந்த பையனோட மெமோரியலில் மலர் வளையம் பொம்மையெல்லாம் வச்சு அதோட கழுத்தில் ஒரு நோட் வைக்கிறாங்க. அந்த நோட்டில் ஒய் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த சமயத்தில் குழந்தைங்க தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ் அவங்க கையிலேருந்து குழந்தைங்க கைக்கு கட்டுற ஹார்னஸும் அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு போலீஸ்ட்டு இருக்க ஒரே ஒரு எவிடன்ஸ் அந்த கிரைனி சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். அதை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 20 சின்ன பசங்களை அமைதியான முறையில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்க சில எக்ஸ்பர்ட்ஸ் இந்த கிரைனி ஃபுட்டேஜை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. இதை வச்சுக்கிட்டு அந்த 2 பசங்களையும் போலீஸ் இன்னும் ஈஸியாக நேரோ டவுன் பண்ணுறாங்க. போலீஸோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் ராபர்ட் தாம்சன். இவன் வால்டனில் இவங்க அம்மாவோடையும் 2 யங்கர் பிரதர்ஸோடையும் வாழ்ந்துட்டு வரான். இவனுக்கு வயசு 10. போலீஸோட 2வது சஸ்பெக்ட் ஜான் வெனபிள்ஸ். இவனுக்கு 3 வயசாக இருக்கும் போதே இவங்க அப்பாவும் இவங்க அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க அண்ட் இவனோட கஸ்டடியை அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவனும் வால்டனில் தான் இருக்கான். இவனுக்கும் வயசு 10. இவங்க 2 பேரும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வெவ்வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குரூ இன்வெஸ்டிகேட் பண்ணதுலேயே இவங்க தான் யங்கஸ்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப அமைதியான முறையில் இவங்க ஐடென்டிட்டியை ப்ரெஸ்க்கு லீக் பண்ணாமல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனோட ஆரம்பத்தில் இவங்க 2 பேத்துக்கும் எது சரி எது தப்புன்னு தெரியுதான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு குழந்தைய கொல்றது சரியானு கேட்கும்போது இவங்க 2 பேரும் தப்பு அப்படின்னு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க 2 பேருமே அந்த ஸ்ட்ராண்ட் ஷாப்பிங் சென்டரில் இருந்ததாக ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது போக ஜேம்ஸ் பல்ஜர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எக்ஸாக்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ஒரு 10 வயசு குழந்தை எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஜேம்ஸ் பல்ஜரோட இந்த 2 பசங்களும் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல போலீஸ்க்கு கிடைச்ச ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ தாம்சனோட வாக்குமூலம். ஆக்சுவலாக தாம்சன் அவனும் வெனபிள்ஸும் சேர்ந்து ஜேம்ஸ் பல்ஜரை ரயில்வே ட்ராக்குக்கு கூட்டிகிட்டு போனதை அட்மிட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வச்சு வெனபிள்ஸ் அந்த குழந்தை மேலே பெயிண்ட்டை ஊற்றுனதையும் கோட் பண்ணுறான். போலீஸ் இந்த இடத்துல பிரில்லியண்ட்டாக ஒரு மூவ் பண்ணுறாங்க. வெனபிள்ஸ் அவன் பண்ண தப்பை ஒத்துக்காததுனால அவனோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு இன்ட்ரோகேஷன் ரூமில் உட்கார வைக்கிறாங்க. அந்த ரூமில் ஹிடன் மைக் செட் பண்ணி இவன் அவங்க அப்பா மட்டும் என்ன பேசுகிறான்னு சொல்லி விட்டு கேட்குறாங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இவன் அவங்க அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சி க்ரைம் சீனில் இவன் இருந்ததை அதை கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி போலீஸ் திருப்பி இன்ட்ரோகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வெனபிள்ஸ் அவனும் தாம்சனும் சேர்ந்து ஜேம்ஸ் பல்ஜரை எப்படி கொன்னாங்க அப்படிங்கிறதையும் அந்த மரணத்தை எப்படி ஆக்சிடெண்ட்டாக மாற்ற ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறான். வெனபிள்ஸும் தாம்சனும் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு ஒரு கடையில் இருந்து பேட்டரியையும் ஒரு கேன் ஃபுல்லாக பெயிண்ட்டையும் திருடுறாங்க. அதுக்கப்புறம் தனியாக இருக்கிற ஜேம்ஸ் பல்ஜரை கூட்டிகிட்டு போய் லீட்ஸ் அண்ட் லிவர்பூல் கேனலில் தள்ளி விட்டுறாங்க. அதனால் ஜேம்ஸ் பல்ஜரோட மூஞ்சில் கண்ணா பின்னாடி அடிபட்டுருது. அங்கேருந்து அந்த குழந்தைய வால்டனோட ரயில்வே ட்ராக்குக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அவன் மேலே பெயிண்ட்டை ஊற்றி வாயில் பேட்டரியை வச்சு அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய போட்டு மிதித்து கல்லால் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ரயில்வே ட்ராக்கில் கடந்த ஒரு ஹெவி பிளேட்டை தூக்கி அந்த குழந்தையோட தலையில் போட்டுடுறாங்க. இதனால் பல்ஜரோட மண்டையில் 10 இடத்துல ஃப்ராக்சர் ஆகிடுது.
பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய ரயில்வே ட்ராக்கில் போட்டு மண்டையை கல்லை வச்சு புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கமாக வந்த ஒரு ட்ரெயின் அந்த குழந்தை மேலே ஏறி அந்த குழந்தையோட பாடி பைசெக்ட் ஆயிடுது. February 20, 1993 வெனபிள்ஸ் மேலேயும் தாம்சன் மேலேயும் போலீஸ் மர்டர் சார்ஜ் ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டில் ஜேம்ஸ் பல்ஜர் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு தாம்சனையும் வெனபிள்ஸையும் நான் அந்த குழந்தையோட பார்த்தேன்னு சொல்லிட்டு 37 பேர் சாட்சி சொல்கிறாங்க. ஃபோரன்சிக்கோட ரிப்போர்ட்டில் ஜேம்ஸ் பல்ஜர் மேலே ஊற்றப்பட்ட அந்த ப்ளூ பெயிண்ட் தாம்சன் அண்ட் வெனபிள்ஸோட ட்ரெஸ்ஸில் இருந்ததை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுபோக ஜேம்ஸ் பல்ஜரோட தலைமுடி தாம்சனோட ஷூலையும் வெனபிள்ஸோட கோட்லையும் இருந்ததை ஆட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இவங்க 2 பேர் ஷூவில் இருந்த ரத்தக்கரை பல்ஜோட ரத்தத்தோட மேட்ச் ஆனதுனால November 24, 1993 இவங்க 2 பேரும் கில்ட்டின்னு சொல்லிட்டு கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இதனால மாடர்ன் பிரிட்டன் ஹிஸ்ட்ரியோட யங்கஸ்ட் கன்விக்டட் மர்டரர்ஸாக இவங்க 2 பேரும் மாறுறாங்க. ஜட்ஜ் இவங்க 2 பேர்த்தையும் மினிமம் 8 வருஷமாவது லோக்கல் அத்தாரிட்டி கேரில் வைக்கணும்னு ஆர்டர் பண்ணுறாரு. 2001 தாம்சனும் வெனபிள்ஸும் பரோலில் வெளியில் வராங்க. அண்ட் வெளியில் வரும்போது இவங்க 2 பேத்துக்கும் தனித்தனி ஐடென்டிட்டி கொடுக்கப்படுது. வெளியே வந்ததுக்கப்புறம் தாம்சன் மேலே எந்த ஒரு கிரிமினல் கேஸும் ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் வெனபிள்ஸ் மேலே நிறைய ரெக்கார்ட் ஆகிருக்கு. வெனபிள்ஸ் கொக்கைன் கன்சியூம் பண்ணியிருக்கான். ஒரு நைட் கிளப்பில் எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி சண்டை போட்டிருக்கான். இது எல்லாத்துக்கும் மேலே குழந்தைங்க செக்ஷுவலாக அப்யூஸ் செய்யப்படுற இமேஜஸை இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இவங்க சிஸ்டமில் வச்சிருந்த குற்றத்துக்காக 2017 போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி 4 வருஷம் 3 மாதம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ரீசெண்டாக 2020 இவன் பரோலுக்கு அப்ளை பண்ணுறான். அந்த பரோலை கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுது. இறந்து போன ஜேம்ஸ் பல்ஜரோட அம்மா டெனிஸ் கேம்பிரிட்ஜில் ரெட் பலூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூல் புல்லிங்கால் பாதிக்கப்படுற குழந்தைங்களுக்கு ஒரு ரீஹேப் மாதிரி இயங்கிட்டு வருது. இந்த ஸ்கூலில் சில்ட்ரனுக்கு 70% அகாடமிக்கும் 30% செல்ஃப் அண்ட் சோஷியல் தெரப்பியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெனிஸ் கொலை பண்ண இவங்க 2 பேத்துக்கும் கொடுத்து தண்டனை பத்தாதுன்னு சொல்லிட்டு நிறையா கேம்பெயின் நடத்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிளாட் பாயிண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.